ரவி, இன்னைக்கு என்ன சீக்கிரமா கிளம்பிட்டீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன நீ சீக்கிரமா எந்திரிச்சிட்ட? நான் எப்பவும் எந்திரிக்கிற டைம் தான். என்ன சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன்னு சொல்றீங்க? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுன்னு. நைட்டு ஃபுல்லாக தூங்காம பாப்பாவை தூக்கி வச்சுட்டே இருக்கிற. காலையில தான் கொஞ்சம் நல்லா தூங்குற. அப்படி இருந்து சீக்கிரமா எந்திரிக்கிற. என்ன பண்றது, இந்த வீட்டில் சும்மா உட்காந்துருக்க முடியாதே. என்ன என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல, கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்கு. கிளம்புங்களா? என்னடி என்னை துரத்தி விடுறதுல இருக்கிற? சீக்கிரமா ஆஃபீஸ் போகணும்னு சொல்லி தானே சீக்கிரமா எந்திரிச்சிங்க. அப்புறம் என்ன உட்காந்துட்டே இருக்கீங்க? கிளம்புங்க. எங்களுக்கு தெரியும். நீங்கள் கிளம்புனா கிளம்புங்க, கிளம்பாட்டி போங்க. ஏய் ராதா, விடுங்க, யாராவது பாத்திர போறாங்க. பார்க்கட்டும். காலையில உங்க வேலையை ஆரம்பிக்காதீங்க. கையை விடுங்க, எனக்கு வேலை இருக்கு. ஐயோப்பா, கலெக்டருக்கு கூட அவ்வளோ வேலை இருக்காதுடி. நீ தாண்டி எப்போ பாரு வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. உனக்கு இந்த வீட்டில் என்ன வேலை இருக்கு? சொட்டுக்கு போட்டால் உன் முன்னாடி 10 பேர் வந்து நிற்பாங்க நீ சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு. அதை விட்டுட்டு வேலை இருக்கு வேலை இருக்குன்னுட்டே இருக்கிறா. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். கையை விடுங்க. என்னடி சும்மா சும்மா கையை விட்டு நிக்கிட்டு இருக்கிற? கையை தானே பிடிச்சேன். நான் என்ன கட்டியா பிடிச்சேன்? அதை வேற செய்வீங்களா? ஏன் செஞ்சா என்னவா? சும்மா இருங்க, நீங்க வந்து ஆஃபீஸ் கிளம்புங்க. கட்டி பிடிச்சா என்ன பண்ணுவ சொல்லு ரவி. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கட்டி பிடிச்சா என்ன பண்ணுவ? தைரியம் இருக்கா? எது? ஹலோ மேடம், நீங்க யாருக்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுமா? என்ன பார்த்து தைரியம் இருக்கான்னு கேக்குற? இந்த இருடி ஒண்ணா. ரவி வேணாம். சொன்னா கேளுங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. விடுங்க. ஐயோ விடுங்க ரவி. ரவி ரவி விடுங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க, என்ன விடுங்க. ஹலோ மேடம், உங்களை விட்டாச்சு. ரவி. என்ன மேடம் பகல் கனவோ? ஏங்க இதுக்கு இப்படி பண்றீங்க? நான் ஒண்ணுமே பண்ணலையேடி. அப்போ நீங்க என்ன கட்டி பிடிக்கலையா? அவ்வளோ ஆசை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு சீன் போடுறியா? ரொம்ப தான். ராதா ராதா. என்ன? லவ் யூ.
இப்பதான் உங்களுக்கு வரணும்னு தோணுச்சா சம்மந்தி? ஆமாங்க சம்மந்தி, இப்பதான் பொண்ணை பார்க்க நேரம் வந்திருக்கு போல இருக்குது. அவர் வரலீங்களா? அவர் சாயங்காலமா வருவாரு, வேலை விஷயமா போயிருக்காரு. நான் தான் பொண்ணை பார்க்கலான்ட்டு வந்தேன். அம்மா எப்போ வந்த? இப்பதாண்டி வந்தேன். என்ன தூங்கி எந்திரிச்சு வர நேரமாக்கும் இது? அடப்பாமா, தூக்கமே வர மாட்டுதே. தூக்கம் வர மாட்டுதா? ஏமா? தெரியலீங்க மாமா, புதுசா வந்து தூங்குறதுனால அப்படி இருக்குதோ என்னமோ. பழகி போயிடும். சரிம்மா சரிம்மா, சரி நீ அம்மா கிட்ட பேசிட்டு நான் போய் உனக்கு டீ எடுத்துட்டு வரேன். சம்மந்தி என்ன இது? நீங்களும் உட்காருங்க சம்மந்தியம்மா, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன் 2 பேருக்கும். அட கடவுளே, என்ன நீங்க மருமகளுக்கு போய் டீ போட்டு கொடுக்குறேன்றீங்க, எனக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்து போட்டு தரேன்றீங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க உட்காருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்து வரேன். அட இதுல என்ன இருக்குது? நம்ம வீட்டுல நம்ம தான் வேலை செய்யணும். நீங்க உட்காருங்க சம்மந்தியம்மா. மாமா அதெல்லாம் வேண்டாம், நானே அம்மாக்கு டீ போட்டு தரேன், நீங்க இருங்க. ஆஹா, இவ போடுற டீயா? அதுக்கப்புறம் நம்ம பாத்ரூம்குள்ள தான் இருக்கணும். வேணாம் சம்மந்தி ஐயா. அம்மா இப்பெல்லாம் நான் நல்லா தான் சமைப்பேன். சரி நீ அம்மா கிட்ட பேசிட்டு இருமா, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். மாமா இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு எடுத்துட்டு வாங்க. ஆ ஆ. ஏடி அறிவு கட்டவளே, சம்மந்தி ஐயா போயிட்டு வேலையை விட்டுருக்க. ஏன் உனக்கு என்ன கை கால் என்ன கொள்ளையா வந்துச்சு? அவரை உட்கார வச்சு நீ போய் சமைச்சு கொடுக்கணும். இப்படி ஏன்டி என் மானத்தை வாங்குற? அம்மா அவர் அப்படித்தாம்மா, சொன்னாலும் கேட்க மாட்டாரு. பாசமா பண்ணி கொடுப்பாருமா, அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்க மாட்டாரு. என்னம்மா போ, இதெல்லாம் சரியே இல்லை. பார்த்துக்க, நீதே பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு வயசான ஆளை போயிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிற. அட நீ சும்மாரு. சரி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? வர்ற அவசரத்துல எதுவும் வாங்கிட்டு வரலடியே. சாயங்காலம் அப்பா வரையில வாங்கிட்டு வருவாரு. ஏமா இப்படி பண்ற? நான் என்னடி பண்றது, நீ இங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சதும் ஓடி வந்துட்டேன். இதே நீ அந்த வீட்டில் இருந்திருந்தேன்னா நான் வந்திருக்க முடியுமா? சும்மா அந்த ஆள் முறைச்சிக்கே இருப்பாரு. அதனால தான் உன்னை பார்க்க அங்கே வரவே முடிய மாட்டேங்குது. நீ இங்கே வந்துட்டேல, இது என் புள்ள விடு, நான் உரிமையாக வருவேல்ல போவேல்ல. அதே உடனே வந்துட்டேன். எதுவும் வாங்கிட்டு வர முடியலடி. சாயங்காலம் அப்பா வரையில உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வர சொல்கிறேன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் என் கூட இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு. என் கூட இருந்து நீ எனக்கு பிடிச்ச அதிரசம், ஜிலேபி, பால்கோவாலாம் செஞ்சு தரல, அதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு போ. ஒரு 2 மாதத்துக்கு தேவையானதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு போயிடு, அவ்வளோதான் சொல்லுவா. அடியே நான் எப்படி இங்கே இருக்க முடியும்? பிள்ளைய பார்க்க வந்த இடத்துல பார்த்துட்டு போயிடணும். இருக்கலாம் முடியாது. வேணும்னா இப்போதைக்கு கொஞ்சம் மட்டும் செஞ்சு தாரேன். சாயங்காலம் நான் போயிடுறேன். நாளைக்கு வரையில அப்பா கிட்ட நான் உனக்கு நிறைய செஞ்சு கொடுத்து விடுறேன். என்ன? அதெல்லாம் முடியாது. வாங்க மாப்பிள்ளை தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேத்த, நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா வரலீங்களா? அவர் சாயங்காலம் வருவார் தம்பி. விக்கி அம்மா பாருங்களேன், வந்த உடனே சீக்கிரம் கிளம்புறேன்னு சொல்றாங்க. எட்டி சும்மா இருடி. எதுக்குங்க அத்தை? விஜய் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்ல. அவளும் இங்க தனியா இருக்கேன்னு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க அவ கூட இருந்தா அவ கொஞ்சம் ஹாப்பியா இருப்பா. அதுக்கு இல்லைங்க தம்பி, வீட்டில் சின்ன பிள்ளை இருக்குது, அதை ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல. இங்க இருந்தா எப்படி சரிப்பட்டு வருமா? ராஜிக்குட்டி தானே, அவளை இங்க கூட்டிட்டு வந்துருங்க அத்தை. நான் கொண்டு போய் டெய்லி ஸ்கூல்ல விட்டுட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். இதுல என்ன இருக்குது? பாத்தியா, அவரே சொல்றாரு, ஒழுங்கு மரியாதை என் கூட கொஞ்ச நாள் இருந்து நான் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போறேன். ஆமாங்க அத்தை, நீங்க பண்ற பலகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியில ஆர்டர் பண்ணா அந்த மாதிரி டேஸ்டே வர மாட்டுது. இவ வேற சும்மா சும்மா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கா. உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? உங்க கையால சாப்பிட்டா அவ கொஞ்சம் ஹெல்தியா இருப்பாள்ல. ப்ளீஸுங்க அத்தை, எனக்காக. அட என்னங்க தம்பி, ப்ளீஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இருக்க சொன்னா இருக்க போறேன். என்ன இப்போ நான் கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்கணும், அப்படித்தானே? இருந்துட்டா போச்சு. சொல்ற, அவங்க சொன்னாதான் கேட்குற. என்ன அப்புறம்? மாப்பிள்ளை தம்பி என்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்ல, இப்பதான் கேட்குறாரு. அதுவும் உனக்காக கேட்குறாரு. பார்க்கையிலே எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. இருக்கு இருக்கு, நல்லா அவர் கை வைக்காத. விக்கி எங்க கிளம்பிட்டீங்க? கோர்ட்டுக்கு போகணுமா, இன்னைக்கு முக்கியமான கேஸ் இருக்கு. நான் போய் பார்த்துட்டு என்னன்னு சீக்கிரமா வரேன். ஈவினிங் ரெடியாரு, வெளில போகலாம். என்ன? நானும் வரமாட்டேன், எங்க அம்மா வந்திருக்காங்க. நானும் வெளில வரமாட்டேன், நீங்க வேணா தனியா போய்க்கோங்க. அடிப்பாவி, அம்மாவை பார்த்தது எப்படி பேச்ச மாத்திர பாறேன். இவ்வளோ நேரம் என் மடியில் படுத்துக்கிட்டு போகாதீங்க, வேலைக்கு போகாதீங்க, வெளியில போகலான்னு சொல்லிட்டு இப்போ என்னடானா இப்படி பேசுறியா? விக்கி எங்க அம்மா இல்ல. சரிதாம்மா சரிதான். சரி நான் போயிட்டு வரேன். என்ன அத்தை இருந்துக்கங்க, நான் போயிட்டு வரேன். சரிங்க தம்பி, நீங்க போயிட்டு வாங்க. ஒய் பாய். என்ன?
பை. விக்கி, லவ் யூ. உங்க அம்மா இருக்காங்க. சொல்லுங்க. லவ் யூ. பை. என்னம்மா வெக்கப்பட்டுட்டு நிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீ கிச்சன் எங்கே இருக்குன்னு சொல்லு. வந்தது வேலை பாப்பியா? உட்காருமா, அப்புறம் பார்த்துக்கலாம். வாடா நல்லவனே, எங்கடா போன? நேத்துல இருந்து உன்னை ஆளையே காணோம். நானே வரணும்னு நினைச்சேன், பார்த்தா நீயே வந்து நிக்கிற. விஜியும் காணா. அங்கேயே ஒரேடியா செட்டில் ஆயிட்டீங்களோ ரெண்டு பேரும்? ஒரு நாள் இந்த வீட்டில் நாங்கள் இல்லை, உடனே தேட ஆரம்பிச்சிருவியாடா? என்னடா இப்படி சொல்லிட்ட? நீ என்னோட உயிர் நட்புடா. நீ இல்லாம நான் என்னைக்கிடா இருந்திருக்கேன்? நீ இல்லாம எனக்கு சாப்பாடு இறங்குமா? பல்லு வளர்க்க தோணுமா? குளிக்க தோணுமா? அப்புறமா பாத்ரூம். டே 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 போது நிறுத்துடா. நான் இல்லாம உனக்கு எதுவுமே செய்ய தோணாதான். இப்பவாது வந்தியே. விஜி எங்க வரல? சரி வா, ராதா சூடா போண்டா பஜ்ஜி போட்டுட்டு இருக்கா. உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, வா சாப்பிடலாம். நான் டயட்ல இருக்கேன். அப்படிலாம் உன்னை விட முடியாது. வரியா இல்ல தூக்கிட்டு போவா? அதானே? எஸ் அஃப்கோர்ஸ். நான் ஒன்றும் இங்கே போண்டா பஜ்ஜி சாப்பிட வரல. வேற எதுக்கு வந்தியா? டேய் என்ன பேச விடுறா. பேசு பேசு பேசு. ஒரு நாள் ஆச்சு நீ பேசுறத கேட்டு. பேசுங்க, எங்க பேசுங்கடி பாப்போம். நீங்க பேசுற அழக நான் பார்க்கணுமே. அட பேசுடா. என்ன வாயில எதனா கம் ஒட்டிருக்கியா என்ன? ரவி, பேசு பேசுன்ட்டு நீ தாண்டா பேசிக்கிட்டு இருக்க. சரி பேசலாம். போண்டா பஜ்ஜி வடை சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வா 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 வா. விஜிக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. கூப்பிட்டேன்டா, வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஏன் ஏன் வரமாட்டாங்களாமா? போண்டா பஜ்ஜின்னு சொல்லு, உடனே ஓடி வந்துருவாங்க பாரு. டேய் இவன் ஒருத்தன் போண்டா பஜ்ஜிலே இருக்கான். பின்ன இருக்காதா? என் பொண்டாட்டி செய்யறது எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? அப்படியே சுட சுட இஞ்சி டீ போட்டு போண்டா பஜ்ஜி வச்சு, அது கூட புதினா சட்னி வச்சு கொடுப்பா பாரு. ஆ, நான் டின்னரே சாப்பிட மாட்டேன், அதையே சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக்கிப்பேன். ஏன் உன் தங்கச்சிக்கு சமையல் உனக்கு தெரியாதா என்ன? அடே அதெல்லாம் எனக்கு தெரியும். பி சீரியஸ். நான் சொல்ல வந்த விஷயமே வேற. சீரியஸா? ஐயோ டேய் வேணாண்டா எப்பா. நானே கம்பெனி டென்ஷன்ல இருந்து வீட்டுக்கு வந்து என் பொண்ணு கூட விளையாடி இப்ப ராதா போண்டா பஜ்ஜி சுடுறத பார்த்து மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கேன். நீ மறுபடியும் ஒரு சீரியஸ் மேட்டர் எடுத்துட்டு வராதடா ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேட்டு கொள்கிறேன். அடே அந்த அளவுக்குலாம் சீரியஸ் கிடையாதுடா. நேத்து விஜி பேகும் கைமா வீட்டுக்கு வந்தா. பேக் எடுத்துக்கிட்டு வந்தாங்களா? எதுக்கு? அழுதுகிட்டே வந்தாடா. என்னன்னு கேட்டதுக்கு எதுவும் சொல்லல. இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்லாம் பேசினா. இல்ல எனக்கு புரியல. இங்கே இருந்துக்கலான்னா என்ன அர்த்தம்? இங்க உள்ள யாரோ தான் அவளை ஏதோ சொல்லியிருக்காங்க, அதான் அழுதுகிட்டே வந்திருக்கா. என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேன்ட்டா. நீங்க மட்டும் வேணா போயிட்டு வாங்க, என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னா. ஃபோன் பண்ணா கூட ராதா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாளாம். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் என்னன்னு தெரியல, கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன்டா. ஓ, என்னன்னு கேட்டுட்டு அப்படி போயிடலான்னு பார்த்தீங்களோ? ஒரேடியா போயிடலான்னு பார்த்தீங்களோ? அப்போ சின்ன வயசுலேருந்து இங்கே தானே இருந்த, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போறியா நீ என்னை விட்டு? டேய் டேய், நானாவது உன்னை விட்டுட்டு போகிறதாவது? அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ராதா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. இரு கேட்போம். ராதா கிட்டயா? ம், இந்த வீட்டில் சிசிடிவி கேமரா ஒன்று இருக்கு, அதோ வருது பாரு, அதுகிட்ட கேட்டால் எல்லாம் தெரியும். யாருடா? நானே, அது நானே. பாட்டியவாடா கேமரான்னு சொன்ன? ஆமாம், கேமரா கூட ஒரு இடத்துல மிஸ் ஆகிடும் கேப்சர் பண்ணுறதுக்கு. ஆனால் பாட்டிக்கு
தெரியாம இருக்கிற விஷயமே இருக்காதுன்னு வச்சுக்கியேன். நீ வேணா கேள, அக்கு வேற ஆணி வேற ஒரு பிசிறு தட்டாம சொல்லும். என்னடா என்ன தெரியணும்? ஆமா, நீயே நேத்துல இருந்து வரல, விஜய கூட்டிட்டு வரலையா? இல்ல பாட்டி, வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ம், நேத்து நடந்த விஷயத்த இன்னும் அவ மறக்கலையா? என்ன பாட்டி, என்னாச்சு? ராதாவும் விஜயும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டாங்களா என்ன? நேத்து வந்து ஒரே அழுக, நைட்டு கூட சரியா தூங்கவே இல்லை. ராதாக்கு அவளுக்குலாம் சண்டை கிடையாது, எல்லாம் உங்க அப்பையும் பார்த்த வேலை. ஓ, டாடியா? நினைச்சேன் அவரா இருக்கும்னு. என்ன பாட்டி நடந்துச்சு? ராதா கூட என்கிட்ட எந்த விஷயமும் சொல்லல. அட விஜய் தாண்டா போகும்போது இந்த விஷயம்லாம் யாருக்கும் தெரிய வேணாம், அப்படியே விட்டுருங்க, பிரச்சனை வேணான்னு சொன்னா. அதனாலதான் யாரும் எதுவும் சொல்லல. நானும் சரி சரியா போயிடும் வந்துருவான்னு நினைச்சா மேடம் இந்த அளவுக்கு வராம இருக்காங்களா? அப்படி என்னதான் நடந்துச்சு? நீ யாரு ஃபர்ஸ்ட்? என் வீட்டுல நீ ஏன் இருக்கிற? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, உன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எப்ப பாரு இங்கேயே தான் இருக்குது. ஓசி சோறு தின்னுட்டே கிடங்க ரெண்டு பேரும். ஒரு வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சாதானே உங்களுக்குலாம் இதோட அருமை தெரிய போகுது. வாய பாரு, சை, இதெல்லாம் கூவத்துல இருந்து தான் வந்திருக்கும் போல இருக்கு. எங்க இருந்து தான் கூட்டிட்டு வந்தானோ? உங்க அப்பா அம்மா அவனை இப்படித்தான் வளர்த்தாங்களா? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது? பஜாரி பஜாரி. சரி கோவப்படாதீங்கடா, உங்க அப்பனை பத்தி தான் தெரியாதா? அவன் அப்படி பேசுறதுனாலதான் அவ போயிட்டா. யாரா இருந்தாலும் அப்படித்தானே செய்வாங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்லை அவருக்கு. ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட இருந்து இவருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும்டா. ம், கொடுத்துப்படிதான் மறுவேலை பார்ப்பாங்க. அட போங்கடா. சரி, இந்த விஷயத்தை பெருசு பண்ணாம நீ போய் விஜய கூட்டிட்டு வா. அவன் ஒரு ஆள் சொல்றியான்ட்டுக்கிட்டு வராம இங்க இருக்காளாக்கும். பாவம் ராதா புலம்பிக்கே தெரிஞ்சா. விக்கி, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். எனக்கு என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது. விஜி இங்க வந்தே ஆகணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இல்லை வேணாம் விடுடா, கொஞ்ச நாள் போகட்டும், நானே கூட்டிட்டு வரேன். ஏலே என்னடா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? அதானே, நல்லா கேளுங்க பாட்டி. வேணாடா, நானும் கிளம்புறேன். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் இங்க என்ன இடம் இருக்கு? என் பொண்டாட்டிக்கு இல்லாத உரிமை எனக்கும் அந்த இடத்துல இருக்காது. அவளுக்கே இந்த வீட்டில் இடம் இல்லைன்றதப்ப எனக்கு மட்டும் எதுக்கு? நானும் கிளம்புறேன்டா. செருப்பு பிஞ்சு போகும் நாயே. கூட 2 விளக்க மாதிரியே சேர்த்துக்கங்க பாட்டி. எப்படி பேசுறான் பாருங்களேன். அவன் ஒரு ஆளுன்ட்டு அவன் சொல்றதை கேட்டு நீ ஆடிக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல 2 பேரும் இங்க வந்து செட்டில் ஆகுறீங்க, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். பாரு, இந்த குட்டி இளவரசி கூட நேத்துல இருந்து சித்தி சித்தப்பான்னு ஏங்கிக்கிட்டே கிடந்தா. உன்னை பார்த்ததுல இருந்து எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கா பாரு. முகத்தை பார்க்காம நீங்க இருந்துருவீங்களாக்கும். இவளை பார்க்காம என்னால இருக்க முடியாது பாட்டி. தெரியுதுல்ல, மூடிக்கிட்டு போய் விஜயை கூட்டிட்டு வா. இல்லடா, அது வந்து விக்கி, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என் கோவத்துக்கு ஆளாகாத, அடிச்சு விடுவேன் நான். மரியாதையை போய் கூப்பிட்டு வா சொல்லிட்டேன். சரிடா. ஏண்டா இவன் திரும்பி வருவான்? எங்க போயிட போறான்? இங்கதான் வந்தாகணும். வரலன்னா விட்டுருவேனா நானு? அதானே, காலை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வந்துருங்கிறேன். அதான் பண்ணுவேன் நானு. சரி, என் குட்டி மகாராணி எப்போ எந்திரிச்சாங்க? தூங்குறது கூட கொஞ்சம் நேரம் தான் தூங்குறா, உடனே முழிச்சிடுறது. பசி எடுக்கும்லடா. சரி சரி, நான் போய் ராதா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன், நீ வா. நான் வரல, நீ போ. நீ பெத்தவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நல்லா ஏன் சார்பா நல்லா பேசி விடுடா. கண்டிப்பா பாட்டி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.